தெற்கின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு மகாபிரபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்றைக்கு ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூரில் இறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்துருந்தாரு, அதை ரத்து செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் அவங்க நிறைய காட்டமான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்கள தொழில் முனைவோர் ஆக்கலாமே, நீங்கள் காசு கொடுத்து அவங்கள ஒரு ஆண்டர்பிரினர் ஆகலாம், அதை விட்டுட்டு நீங்கள் அரசு வேலை கொடுக்கறது எப்படி நியாயமாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ பட்டாசு தொழிற்சாலைகள் எல்லாம் நிறையா உயிரிழப்பு ஏற்படுது, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அரசாங்க வேலை கொடுப்பீங்களா? அப்போ ஒரு சாலை விபத்தில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு கொடுப்பீங்களா? அதே மாதிரி ஏர் ஷோலையும் கூட இறந்துருக்காங்க. எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கொடுக்கணும்னா அது மக்கள் மனசில் போராட்டம் ஏற்படுத்திடும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? டிவிகே அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான். தொடர்ச்சியாக டிவிகே அரசாங்கம் முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. போரில் ஒரு அரசு முன்னேற மாதிரி அவங்க முன்னேறி போயிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் வெற்றி வெற்றி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் ஒரு பின்னடைவை டிவிகேவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. மேல்முறையீடு போக போகிறோம் அப்படின்னும் நேற்று சிடிஆர் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு போட்டோம், அங்கே என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த தீர்ப்பை பற்றி பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி உட்பட ஒரு 3 பேர் இந்த மனுவை தாக்கல் பண்ணுறாங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில். நீதியரசர்கள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் ஆகிய நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வருது. அவங்க கொடுத்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூர் போகிறாரு திரு விஜய் அவர்கள். அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்து போகிறாங்க. அப்புறம் ஒரு மாதம் டிவிக்கு நபர்கள் யாருமே சூழ்ச்சின்னு சொன்னார் தெரியல, அது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு கூட்ட நெரிசல் பொதுவாக நம்ம சொல்லுவோம். நீதியரசர்களும் அதான் சொல்லியிருக்காங்க. வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, அதனால் நம்ம அந்த வழக்கு பற்றி எதுவும் பேச விரும்பல அப்படின்னு நீதிபதிகள் இந்த வழக்கையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். விசாரணையில் இருக்குது, ஓகே ரைட். பொதுவாக கூட்ட நெரிசல் அப்படின்னு சொல்லப்படுது. கூட்ட நெரிசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்து போகிறாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம வரக்கூடிய தீர்ப்பில், அந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பில் பார்ப்போம். அதன் பிறகு ஒரு மாதம் டிவிகே சார்ந்தவங்க யாருமே இல்லை. ஒரு மாதம் அப்ஸ்டாண்ட் ஆகிட்டாங்க, யாருமே இல்லை. விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டாங்க. அதன் பிறகு கப்பு சிப்புன்னு பேச்சு மூச்சு இல்லாமல் தான் எல்லாம் இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருக்குமே கருணை கிடையாது, கருணை இல்லாமல் கருணை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வேலையை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது உருட்டிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப கருணை இருக்கான், டிவிஏ காரங்களுக்கு ரொம்ப கருணை இருக்கான். இந்த வேலை வழங்கி இந்த விஷயத்தை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு கருணை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு ஒரு மாதம் யாருமே ஆளு கிடையாது, எல்லாம் அப்சண்ட் ஆகிட்டீங்க. ஒரு வீடியோ தான் விஜய் அவர்கள் வெளியிட்டார். அதன் பிறகு யாருமே எதுவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த பாடியை கூட பார்க்க டிவிகே நபர்கள் போகலை. ஸோ அந்தளவுக்கு மோசமாக அன்னைக்கு பிஹேவ் பண்ணாங்க இவங்க. இந்த தீர்ப்பு வந்ததை எடுத்து யாருக்குமே மனசாட்சியே கிடையாது. நாம் தமிழர் கட்சிலாம் வழக்கு போடுறாங்க, எவனுக்கும் மனசாட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பொங்குறாங்க. அந்த மனிதாபிமானம் அப்படியே பொங்கிட்டு பீறிட்டு வருது அவங்களுக்கு. அவ்வளோ அந்தளவுக்கு மனிதாபிமானம் இருக்குது அப்படின்னா கஸ்டோடியல், அதாவது அரசாங்க பிழையினால் இறந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் ஏகப்பட்ட பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அதுவும் டிவிக்கு நிர்வாகிகளால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போது அவங்க மேலே ஏன் கருணை வரலன்ற ஒரு கருணை அதெல்லாம் வரல. அது செலக்டிவ் அமினிஷியான்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக தான் சில கருணைகள் வருது. அதே போல் இந்த விஷயத்துலையும் கருணை வருது. என்னன்னா ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்களாம், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம், அவங்க எதிர்க்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தான் நீங்கள் திரும்புங்க, ஸோ அப்படின்னு திருப்பி விட்ற ஒரு வேலை இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வேலை ட்ரை பண்ணுறாங்க அவங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீதிபதிகள் ரொம்ப அழகாக இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பும் கூட. நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இஷ்டத்துலாம் கொடுக்கக்கூடாது. எந்த அடிப்படையில் 31 குடும்பத்துக்கு நீங்கள் அரசு பணியை கொடுத்துருந்தீங்க அப்படின்றதான் அவங்களுடைய முதல் கேள்வி. அரசு பேருந்தில் பயணம் பண்ணி விபத்து ஏற்பட்டு அதன் மூலியமாக இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு அரசு பணி கொடுக்குறீங்களா? பட்டாசு வெடி விபத்தில் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு அரசு பணி கொடுக்குறீங்களா? நிறைய சம்பவங்கள்ல இறந்து போகிறாங்க இல்லையா? அரசு சரியாக செயல்பட்டு இருக்கணும். அந்த இடத்துல செயல்படாமல் இருந்ததன் காரணமாக நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது சாலை பராமரிக்கிறதுல அரசனுடைய வேலை தான். ப்ராப்பராக சாலை போடணும், அந்த சாலையில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் அரசு பார்க்கணும். அப்படி பல இடங்கள்ல கவனிக்கிறதே கிடையாது. பள்ளம் மேடு பள்ளமாக இருக்கும். மழை காலத்தில் போய் வண்டியை விடுவாங்க, கீழே விடுவாங்க, இறந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்படி மரணம் ஏற்பட்டால் கூட அரசு வேலை கொடுக்கறதில்லை. இதெல்லாம் அரசனுடைய அஜாக்கிரதை, அவங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக போகிற உயிர். இதெல்லாம் இதற்கு கூட
ப்ராப்பரான அரசு வேலையை அதெல்லாம் கிடையாது. ப்ராப்பரான நிவாரணம் கூட அங்கே தர்றது கிடையாது. இப்போ கூட விஷவாயு கசிவில் இறந்து போனாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து விஷவாயு கசிவில் ஒடிசாவை சார்ந்தவங்க வந்து இறந்து போனாங்க. அவங்களுக்கு கூட வந்து ரொம்ப குறைவான சொற்பமான அமௌண்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் தான் கவர்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. அங்கெல்லாம் வராத கருணை இங்கே மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னா நீதிமன்றமும் கேட்குறாங்க. 31 குடும்பத்துக்கு என்ன அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றதான். அது சின்ன வேலை தாங்க. நம்ம பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அது அவ்வளோ பெரிய முக்கியமான ஒர்க்கு கிடையாது. ஒரு சின்ன சின்ன பணிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் வாதம் வைக்கப்படுது. உடனே வந்து நீதிபதிகள் சொல்கிறாங்க, அதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. எது சின்ன வேலை, எது பெரிய வேலை, எது சின்ன சம்பளம், பெரிய சம்பளம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. லட்சக்கணக்கில் இளைஞர்கள் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து இளைஞர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் முடிவு பண்ணணும் எது சின்ன வேலை, எது பெரிய வேலை அப்படின்ட்டு. நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அதை அப்படின்னு ரொம்ப காட்டமாகவே வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு வாதத்தை பாருங்க. இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட தான் வந்து தரோம், இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரியான வாதத்தையும் வந்து அரசு தரப்புல வச்சிருக்காங்க. இராணுவ வீரர்கள் இறந்து போறதும் இந்த சம்பவமும் ஒன்றா? நாட்டுக்காக குண்டடிப்பட்டு இறந்து போனாங்களா? இப்போ 41 குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம உண்மையாகவே வருந்துறோம், கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுடைய துயரத்தில் நம்ம பங்கேற்கிறோம், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அது வேற டாபிக். ஆனால் இப்போ நம்ம டிவிகே கவர்மெண்ட் நடந்து கொள்ளக்கூடிய விதம் இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம கேள்வி கேட்குறோம். இராணுவ வீரர்கள் இறந்து போகிறதும் இந்த சம்பவமும் ஒன்றுன்னு வந்து டிவி கவர்மெண்ட் கருது அப்படின்னா என்னது இது? என்ன பார்வை இது? நீதிமன்றம் தான் சொல்கிறாங்க, ஏங்க ரெண்டுத்தையும் எப்படிங்க நீங்கள் ஒரே இதில் வைக்க முடியும்? இவங்க என்னங்க பண்ணாங்க, எதனால் இவங்க இறந்தாங்க, இராணுவ வீரர்களோடு கொண்டு போய் ஒப்பிட்டுறீங்களே, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து திறன் மேம்பாடு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஸ்கில்லை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக அவங்க மேம்படுவாங்க, மேலே ஏறி வருவாங்க. எதுக்காக நிவாரணம் கொடுத்தீங்க? ரைட்டு, கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபா நிவாரணம் போயிருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கலாம், ஏதோ ஒன்று டைலரிங்கோ, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலியமாக அவங்க மேலே ஏறி வந்துடுவாங்க. அதை தாண்டி நீங்கள் அரசு பணி எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா அப்படின்ற முக்கியமான கேள்வி தான் எழுது. என்கிட்ட இருக்குது, அவங்க கோவம், என்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவங்களுடைய கோவம் என் பக்கம் திரும்பிடக்கூடாது, ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அது நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக அதை கண்டிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய நிறைய விஷயத்தில் அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. காட்டி இது வந்து செல்லாது, இந்த அரசாணையை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பாகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது இடைக்கால பணி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அரசுக்கு சொன்னாங்க. அன்னைக்கு 10ஆம் தேதி கடந்த 10/7 அன்னைக்கு தான் கரூருக்கு போகிறார் விஜய் அவர்கள். அப்பொழுது தான் வந்து இந்த அரசு பணியை கொடுக்குறாரு. அன்னைக்கே தான் தீர்ப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்பொழுது நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் தற்காலிக பணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஒத்தி வைக்கப்படுத்திருந்தாங்க. இன்னைக்கு நேற்று வந்து தீர்ப்பு வந்திருந்தது. தீர்ப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க, அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க 1 மாதம் சம்பளம் கூட இன்னும் வாங்கலை. 10ஆம் தேதி தான் நியமிக்கப்படுறாங்க, இன்னும் 1 மாதம் சம்பளம் கூட வாங்கலை. அதுக்குள்ளே அவங்களுடைய பணி போயிருச்சு. ஸோ இப்போ எல்லாருக்கும் மன உளைச்சல் பாருங்க. இப்போ அவங்க 31 குடும்பம் என்ன நினச்சிருப்பாங்க, பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சு, இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்பொழுது என்ன, நீதிமன்றம் நீங்கள் இது வந்து சரியான நடைமுறை, சரியான விதிமுறைகள்லாம் பின்பற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணி விடுறாங்க. ஆல்ரெடியே அந்த 41 குடும்பத்தில் என்ன பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, பெரிய மன உளைச்சலில் இருக்காங்க, பெரிய இழப்பு அவங்க குடும்பத்துக்கு. இந்த சூழலில் கொடுத்து வாங்கி இது ஒரு மன உளைச்சல். இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் 1 மாதம் சம்பளம் கூட வாங்கலை, அதுக்குள்ளே அவங்க வேலை போயிடுச்சு. ஏன்னா இப்போ மேல்முறையீடு போகிறாங்கல்ல, அது வரைக்கும் இவங்க வந்து வேலை செய்யாமல் தான் இருப்பாங்க. ஆமாம், இப்போ இறுதி தீர்ப்பு தானே. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வந்து கலெக்டரால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் கூட வந்து தொடர்ச்சியாக 20 நாள் வந்து வேலைக்கு வராரு அப்படின்ற. ஆமாம், அந்த வீடியோ கூட ஒன்று போயிட்டு இருந்தது. அதனால இவங்களும் தொடர்ச்சியாக வேலைக்கு போகிறதுல என்ன சிக்கல் இருக்குது? இல்லை, இது பெரிய இஷ்யூ. ஸோ இவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னா அது இஷ்யூவாக தான் மாறும். ஸோ இப்பொழுது இருக்க இறுதி தீர்ப்பில் அவங்களுக்கு அரசு பணி இல்லை அப்படின்றதான் தீர்ப்பு. மேல்முறையீடு போட்டோம், அங்கே என்ன வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அவங்க வேலைக்கு போவாங்களா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்பொழுது அவங்க அரசு ஊழியர்கள் கிடையாது அப்படின்றதான் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது டிவிகே அரசாங்கத்துக்கு ஒரு பாடம்.
நீங்கள் அசிங்கப்படுறதும் இல்லாமல் மன உளைச்சல் இருக்க, ஆல்ரெடியே மன உளைச்சல் இருக்க அந்த குடும்பத்தை இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க, அலக்களிக்கிறாங்க. இது தேவையில்லாத ஒரு விளம்பர வெறி, அதிகார வெறி தான். ஸோ என்கிட்ட இருக்கு, நான் எடுத்து கொடுப்பேன், எந்த விதிமுறையும் பின்பற்ற மாட்டேன், எந்த நெறிமுறையும் பின்பற்ற மாட்டேன், எந்த இதுவும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் மாட்டேன், என்கிட்ட அதிகாரம் இருக்கு எடுத்து கொடுப்பேன் அப்படின்னா ஆடக்கூடாது. ஆடினா நீதிமன்றம் இப்படிதான் குட்டு வைப்பாங்க. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு. நாம் தமிழர் கட்சியும் இந்த வழக்கை போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததான் வந்து காவேரி இஷ்யூ. அதாவது நிறையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கட்டும், இந்த சிறு சிறு கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா கட்சியும் ஒரே வாய்ஸாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் வந்து அவரை கர்நாடகா சிஎம் போய் சந்திக்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா அது நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை வந்து அவமதிக்கிற மாதிரி ஆயிடும், அந்த தீர்ப்பே வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி ஆயிடுன்ற மாதிரிலாம் நிறையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த இஷ்யூ? இந்த மேகதாது விவகாரம் தொடர்பாக நேற்று மாநிலங்களவையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு மத்திய அரசு கொடுத்த விளக்கம் தான் இப்பொழுது திரும்ப சர்ச்சையாக மாறி இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு ஒப்புதலும் தேவையில்லை. எதற்குனா, மேகதாதுல அணை கட்டுறாங்க, ஏதாவது அவங்களுடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய காவேரி படுகையில் ஏதாவது அவங்க செய்கிறாங்க, கட்டுமான பணிகள் செய்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய, பாண்டிச்சேரியினுடைய, கேரளாவுடைய இந்த கீழ்ப்பாயும் மாநிலங்களுடைய அனுமதி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பில் இருக்கு அப்படின்னு தான் ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சர் வந்து ஒரு பதில் கொடுக்குறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க, இது போல வந்து மேகதாது அணை கட்டுறாங்க, இது மத்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு மத்திய ஜல்சக்தி துறையினுடைய இணையமைச்சர் ஸ்ரீ ராஜ் பூஷன் சௌத்ரி அவர் வந்து விளக்கம் கொடுக்குறார். 2018 பிப்ரவரியில் காவிரி தொடர்பாக இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வருது. அந்த தீர்ப்பில் வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட ஒப்புதல் வாங்கி, பாண்டிச்சேரி கிட்ட ஒப்புதல் வாங்கி, கேரளா கிட்ட ஒப்புதல் வாங்கி தான் காவேரியில் வந்து ஒரு விஷயம் செய்யணும், ஒரு கட்டுமானம் செய்யணும் அப்படின்லாம் அந்த தீர்ப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ இந்த விளக்கம் இப்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கு. அப்படின்னா அனுமதி தேவையில்லை, பாண்டிச்சேரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னா அங்கே மேகதாது அணை கட்டிக்கலாமா அப்படின்ற அடுத்த கேள்வி வருது இல்லையா? ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்பொழுது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இது போல் வந்து மத்திய அமைச்சகம் விளக்கம் கொடுத்துருக்காங்க, இந்த விளக்கத்தை முதல்ல பின்வாங்கணும், இது வந்து சரியான ஒரு விளக்கம் கிடையாது, நீதிமன்ற தீர்ப்பை மற்ற விஷயங்களை ஆராயாமல் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கமாகத்தான் இது இருக்குது, அதனால் உடனடியாக இந்த விளக்கத்தை மத்திய அமைச்சகம் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து காவேரியில் மேகதாதுல வந்து அணை கட்டுவது ஏற்புடையதாக இருக்காது, எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை கட்டுவது ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னும் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. இப்பொழுது இந்த விவகாரம் வந்து தீவிரமடையுது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சூழலில் காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும், காவேரி தண்ணி வந்திருக்கணும், குருவி சாகுபடி, சம்பா சாகுபடிலாம் வந்து டெல்டாவில் நடக்கணும் இப்போ. ஆனால் காவேரி தண்ணி வரல, தண்ணியெலாம் திறக்க முடியாது அப்படின்னு தான் அவங்க திட்டவட்டமாக இருக்காங்க. கேட்டால் என்கிட்ட தண்ணி இல்லை, எங்களுக்கே வந்து பத்த மாட்டுது, ஸோ அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த சூழலில் இப்போ வந்து காவேரியில் மேகதாது அணை இல்லை, இந்த சூழல்லே அவங்க வந்து தண்ணி திறக்க மாட்டுறாங்க. இவ்வளோ தீர்ப்புகள் இருந்தும் எல்லாம் சொல்லியும் அவங்க தண்ணி திறக்க மாட்டுறாங்க. மேகதாது அணை கட்டினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான தண்ணி, எவ்வளோ தண்ணி வரும்? அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்லையா? மழை காலத்தில் நல்ல மழை பெஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்லை, வேற வழி இல்லாமல் வழிஞ்சு வருது இல்லை தண்ணி, அதான் அவங்க தண்ணி. நான் திறக்கணும்ல, அணையை திறந்து உங்களுக்கு தண்ணி வரணும்ல, அதெல்லாம் வந்து வராது. சும்மா கண் துடைப்புக்கு எப்பயாவது ஒரு தடவை திறந்து விடுவேன். அது போல தான் வந்து இப்பொழுதும் நடந்துகிட்டு இருக்கு. இப்பொழுதும் தண்ணி வந்திருக்கணும், தமிழ்நாட்டுக்கு நேரத்துக்கு தண்ணி வந்திருக்கணும், தண்ணி வந்து வரல. டெல்டாவில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடியெல்லாம் நடைபெறணும், நடைபெறாம தான் இருக்கு. அவங்க இருக்கிற தண்ணி வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ மேகதாதுல அணை கட்டினாங்க அப்படின்னா அந்த தண்ணியும் வராது. கேட்டால் பெங்களூருக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அவங்க ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க திருப்புறாங்க. என்ன அப்படின்னா, பெங்களூருக்கு வந்து எங்களுக்கு தண்ணி பத்தலை, ஸோ அதற்காக தான் நாங்கள் மேகதாதுல அணை கட்டுறோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இது ரொம்ப லாஜிக்கலாகவும் போடும் பார்க்குறவங்களுக்கு. ஆமாப்பா, முதல்ல அந்த மக்களுக்கு தண்ணி வேணும்ல, முதல்ல குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு விடுங்க, குடிக்கிறதுக்கே முதல்ல தண்ணி இல்லைல்ல, அப்போ வந்து அவங்க பக்கம் நியாயம்தான்ப்பா இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் அதில் திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே எப்படி தமிழ்நாடு அரசு டீல் பண்ணுது அப்படின்றதான் பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்திருந்தது அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது.
ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது, அதுவும் அவங்க புதுசாக வேறு இருக்காங்க, பெரிய அனுபவம் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இதை அவங்க டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் அதை சட்ட ரீதியாக மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை மூவ் பண்ணணும், போராட்டம் வாயிலாக நடத்தணும் அப்படின்னாலும் அதை நடத்தணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இது தீவிரமான ஒரு இஷ்யூவாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பார்க்கணும். இப்போ அடுத்ததாக வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டமளிப்பு விழாவில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து அதை வந்து 3ஆவதாக பாடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி எதிர்த்து டிவிக்கு எதனா அறிக்கை வெளியிடுமா, இல்லை எதனா கேள்வி கேட்பாங்களா? இல்லை, எப்பொழுதுமே வந்து பிஜேபியை எதிர்த்து டிவிக்கு அறிக்கை விடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்போ அறிக்கை விட்டுருக்காங்க, ஏதோ ஒரு ஐடியிலேருந்து டிவிக்கு அஃபிஷியலாக. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியிலேருந்து, விஜய் அவர்கள்கிட்டேருந்து வரல, ஏதோ ஒரு ஐடியில் அவங்க மட்டும் அது ஃபேக் ஐடி மாரி இருக்குது, அந்த ஐடியிலேருந்து ஒரு அறிக்கை மட்டும் வந்திருக்கு. இது போல் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 19 அறிக்கை. இந்த அறிக்கையிலேயே பிஜேபி என்ற பேர் பிஜேபின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டிருக்காங்க ஒரு அறிக்கை. அது கூட வந்து நீங்கள் மெயின் டிவிகே உடைய அஃபிஷியல் பேஜ் கூட கிடையாது, அல்லது விஜய் அவர்களுடைய அஃபிஷியல் பேஜ் கிடையாது, ஏதோ ஐடிவினுடைய பேஜ்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு அந்த மூலையில் கிடக்குது, அந்த பேஜில் ஒரு அறிக்கை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பேரில் இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இது நிலையில் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா 33வது பட்டமளிப்பு விழா நினைக்கிறேன். ஸோ அந்த பட்டமளிப்பு விழாவில் அர்லேக்கர் அவர்கள் பங்கேற்கிறாங்க. பங்கேற்கும் பொழுது முதல்ல வந்தே மாதரம் பாடல் பாடப்படுது, 2வதாக தேசிய கீதம் பாடப்படுது, 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. இது எப்படி ஏற்புடையது அப்படின்னு தெரியல. கேட்டால் சர்க்குலர் இருக்குது, மத்திய அரசு நடத்தக்கூடிய விழாக்களில் அல்லது ஆளுநர் அல்லது மத்திய அமைச்சர்கள் அவங்க பங்கேற்கக்கூடிய விழாக்களில் வந்து இந்த ஆர்டர் தான், இந்த புரோட்டோகால் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் பாட்டு தமிழ்தாய் வாழ்த்து எழுதினவர் வந்து மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தான் எழுதினார். அவர் பேர் தாங்கிய ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் எழுதின பாட்டை கூட முன்னாடி பாட முடியல. அந்த அளவுக்கு புரோட்டோகால் வந்து இவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியமானது இருக்குது. சட்டப்பேரவையிலையும் இதை வந்து பேசியிருக்கணும், சட்டப்பேரவையில் அதை கண்டுக்காமல் விட்டாங்க. சரி, முதல் முறையாக படிக்கிறார் அப்படின்னும் பொழுது அதை கண்டுக்காமல் விட்டாங்க. ஸோ அந்த அலட்சியம் தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இதை கடுமையாக எதிர்க்கணும். நம்மளுடைய டிவிகே அரசு வந்து இதை கடுமையாக எதிர்க்கணும். அவங்க அந்தளவுக்கு எதிர்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், பெரிய அளவில் எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு 3ஆவதுல எங்கேயோ கிடக்குது அந்த ஐடி, அந்த ஐடியில் வந்து ஒரு பதிவு போட்டு போயிட்டாங்க. விஜய் அவர்கள் ஐடியில் இருந்து கூட ஒரு பதிவு வரல. ஸோ இந்த அளவு தான் அவங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு. இதை டிவிகேவுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? டிவிகே எதிர்க்க போகிறாங்களா, அல்லது டிவிக்கே பிஜேபியும் சேர்த்து எதிர்க்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்க ரொம்ப மௌனமாக தான் இருக்காங்க. பேரளவுக்கு வந்து பாடியிருக்கணும், அவங்க வந்து கண்டிக்கிறோம் அப்படிலாம் வந்து லைட்டாக மேம்போக்காக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இது வேலைக்கு ஆகாது. தீர்க்கமாக எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியமானது இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருக்குல்ல. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டால் டிவிகே தரப்பில் கேட்டால் நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாணவர் ப்ரோட்டஸ்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னா நீட் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க டெல்லியில் எப்படி போலீஸ் வந்து அத்துமீறி அடக்கி ஒடுக்குனாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துச்சு. ஸோ சும்மா பேரளவில் மட்டும்தான் இவங்களோட எதிர்ப்பு இருக்கே தவிர ஒரு செயல்பாட்டில் இருக்கவே மாட்டேங்குது. ஆனால் இவங்க ஒவ்வொரு மேடையிலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம், சும்மா வெட்டியாக பேசிகிட்டு இருக்க மாட்டோம், செயல் தான் எங்களோட ஒரே குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி எதிர்க்க வேண்டிய அவசியம் டிவிகேவுக்கு பொலிட்டிக்கலாக இல்லை. அவங்களுக்கு திமுக எதிர்த்தா போதுமானது, அதுதான் அவங்களுக்கு ஓட்டு வாங்கி தருது. பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஓட்டு வாங்கி தருது. அரசியலில், வாக்கரசியலில் அதுதான் அவங்களுக்கு ஓட்டு வாங்கி தருது. அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு பிஜேபியை முட்டிக்கிட்டு இருக்கணும்? அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, புது கவர்மெண்ட்டு, அப்படி இருக்கும்பொழுது நிறைய நிதி வாங்க வேண்டியது இருக்கும், போய் பேச வேண்டியது இருக்கும், நிறைய இது இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை இங்கேருந்து எதிர்த்துக்கிட்டு தேவையில்லாத 2 மாதத்துலேயே ஒரு 30,000 கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க, 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு எதிர்க்கணும்? அது லாபமும் கிடையாது. நமக்கு திமுக எதிர்ப்பு தான் லாபம், பாஜக எதிர்ப்பு நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை. அது ஃபியூச்சர்லேயும் அப்படி தான் அந்த அரசியல் இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. ஸோ இப்பொழுது திமுக எதிர்ப்பு போதுமானது அப்படின்னு டிவிக்கு நினைக்கிறாங்க. அதனால் திமுகவை எதிர்த்தா மட்டும் போதும் அப்படின்னு எதிர்த்துட்டு இருக்காங்க.
ஸோ இந்த இடம் தான் வந்து திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். திமுகவுக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு தான் அவங்களுடைய அரசியல். ஸோ அங்கே அவங்க எதிர்த்தா தான் அவங்களுக்கு ஓட்டு வரும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், நிறைய பிஜேபி எதிர்ப்பாளர்கள்லாம் வந்து அந்த பக்கம் போடுவாங்க. ஆனால் டிவிகே பாலிடிக்ஸ் வேற. அவங்க திமுக எதிர்ப்பு, அவங்களுக்கு பிஜேபி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொள்கை எதிரி அப்படின்னு பேரளவுக்கு வாய் அளவுக்கு சொல்லிக்கிட்டா போதுமானது. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன், ஆனால் எதிர்க்கலாம் மாட்டேன். கொள்கை ரீதியாகவும் எதிர்க்க மாட்டேன், அரசியலாகவும் எதுவும் நான் எதிர்க்கலாம் மாட்டேன். ஆனால் கொள்கை எதிரின்னு ஒரு பிராண்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஆனால் என்னுடைய எதிர்ப்பு திமுக தான். நான் திமுக எதிர்த்தா எனக்கு வாக்கு வருது, நான் ஜெயிக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு பெனிஃபிட், நான் இந்த பக்கமே பண்ணிக்கிறேன் அரசியலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இப்போ இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாக்களித்த கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அறிக்கையில் கூட நீங்கள் பிஜேபின்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாஜக எதிர்ப்பாளர், என்ன ஒரு கொள்கை எதிரி? ஒரு அறிக்கையில் கூட வீடியோ கூட வந்துச்சு. என்னன்னா, ராஜ்மோகன் அவர்கள் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு, சுற்றி இருந்து எல்லாரும் பிஜேபின்னு ஒரு தடவை சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டார். சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேண்டிய அதான் தேவையில்லை அவங்களுக்கு. இப்போ நான் ஏன் சொல்லணும்? அதை எனக்கு அதில் பெனிஃபிட்டே கிடையாது. திமுக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் நன்மை இருக்குது, ஓட்டு வருது. அதில் எங்களுக்கு அது ஒன்றும் ஓட்டு வரல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்ட கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பிஜேபி எதிர்ப்பாளர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க பிஜேபி எதிரா அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் அவங்க மாற்றி ஓட்டு போட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அவங்க கவனிக்கணும். நமக்கு என்ன லாபம்? இப்போ ஒன்றும் பெருசாக அதில் லாபம் இல்லையே, நான் ஏன் போய் அவனை முட்டணும்? அதுவும் அசுர பலத்தில் உட்காந்துருக்கு பாஜக, 3 தடவை வெற்றி பெற்று அசுர பலத்தில் இருக்குது. இப்போ போயிட்டு நான் ஏன் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சு அவங்கள முட்டணும்? ஸோ இது எனக்கு தேவையில்லாத ரிஸ்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்முன்னு இருக்காங்க. ஆனால் வரக்கூடிய எலெக்ஷன்லேயும் இப்படியே தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவங்க கவனிக்கணும். அதை தாண்டி அரசியலாக நீங்கள் எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்து தான் ஆகணும். ஓட்டு வருது, ஓட்டு வரல அப்படின்றத தாண்டி உங்கள் உரிமை சார்ந்து, தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்து, தமிழர்களுடைய உரிமை சார்ந்து அந்த இடத்துல பிரச்சனை வரும்போது நீங்கள் எதிர்த்து தானே ஆகணும். ஓட்டு வரும், ஓட்டு வராது அப்படின்ற கணக்கு கிடையாது. நீங்கள் எதிர்க்கணும்னா எதிர்த்து தான் ஆகணும். இப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2வது இடம் கூட கிடையாது, தூக்கி போடு 3வது இடத்துக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதையும் பாடுறேன், கட் பண்ணி விடு அப்படின்னு கட் பண்ணி விட்டுருவாங்க போல. ஸோ அந்த லெவலில் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. காவேரியில் நான் மேகதாதுல அணை கட்டியே ஆவேன் அப்படின்றார். மத்திய அமைச்சகம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது, உங்ககிட்ட ஒன்றும் பர்மிஷன் வாங்க வேண்டாம் அவங்க அப்படின்னு மத்திய அமைச்சகம் விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நேற்று ஒரு உத்தரவு வந்துச்சு. என்ன அப்படின்னா 3 மாதத்துக்கு இடைக்கால தடை, கனிம வளங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதத்துக்கு இடைக்கால தடை வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருந்தாங்க. பாண்டிச்சேரி மட்டும் கொண்டு போய்க்கலாம், மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கேரளாவுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு. அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, எங்கள் மாநிலத்தில் நிறைய பணிகள் நின்றோம், நெடுஞ்சாலை பணிகள்லேருந்து நிறைய பணிகள் நின்றோம், நீங்கள் வந்து கொஞ்சம் கரிசனம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. அவ்வளோ மலைகள் இருக்குது இங்கே கேரளாவில், அவ்வளோ மலைகள் இருக்குது. ஆனால் அவங்க மலையை உடைக்க மாட்டாங்க. இங்கேருந்து எல்லா மலைகளையும் வெட்டி 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 கொண்டு போகிறாங்க. 3 மாதம் இடைக்கால தடை போட்டதுக்கே வந்து அவங்களால தாங்க முடியல. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கடிதம் எழுதுறாங்க. இப்படி இங்கேருந்து எல்லா வளங்களும் போகலாம், எல்லாம் வந்து ஏற்றுமதி ஆகலாம், நாங்கள் வந்து தேசியம், இந்தியா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் எவனும் நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். இதுவே இடுக்கி அணையில் வந்து பெரியார் அணையில் வந்து பெரியார் டேமில் தண்ணி திறக்க மாட்டான். அவன் வந்து நான் இடிக்க போகிறேன் அப்படின்றான். அது பலவீனமாக இருக்குது, நான் இடிக்க போகிறேன் அப்படின்னு கேரளா சொல்கிறான். இவன் தண்ணியும் திறக்க மாட்டான். எவனுமே நமக்கு ஒன்றும் தர மாட்டானுங்க, அவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறானுங்க. ஆனால் நம்ம வந்து இது இந்தியா வந்து நம்ம எல்லாம் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம மலையை உடைச்சி அவன்கிட்ட கொடுத்துடணும், இவன் தண்ணி தரமாட்டான் அப்படின்னா ஓகே ரைட் அப்படின்னு அமைதியாக வாய் பொத்திக்கிட்டு இருந்துடணும், எல்லாம் நம்ம கை மூடிக்கிட்டு வாய் மூடிக்கிட்டு அப்படியே இழிச்சா வாயினா உட்காந்துருக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து தேசிய பாடலாம் எடுத்துக்கிட்டு இருப்பானு. போய் அவனுக்கிட்ட கேட்டுறா தேசிய பாடலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ டஃப்பாக தான் டிவிக்கே இதை டீல் பண்ண வேண்டிய அவசியமானது இருக்குது. ஆனால் டஃப்பாக டீல் பண்ணுற கட்சி டிவிக்கே இல்லை. ஆனால் டீல் பண்ண வேண்டிய விஷயம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.